ஆயத்தம் பண்ணுமாக உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்கிறபடி பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபசித்தியோடு மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடல் நேரத்திலே உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.
இயேசுவே, அமர்ந்த ஒவ்வொருவரையும் நீ ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களோட பிரசன்னத்திலே உட்கார்ந்திருக்கிறீங்களே ஒவ்வொருவரையும் நீ ஆயத்தப்படுத்தினார். உங்களோட ஆராதனையிலே நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடு உங்களை துதிக்க உதவி செய்ய வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தமாக்கும். இந்த 1.5 மணி நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களை மாற்றும், எங்களை வழி நடத்தும். நான் கேட்கிறோம் சொல்லுவீங்களா? ஆமென். சங்கீதம் 105 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அந்த கிருபை நிறைந்த தேவனை, அந்த மகிமை நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுக்கே மகிமை, தேவத்திற்கே மகிமை என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
ஜெபிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய ஆலயத்திலே நிற்கும்படியாக எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்தி வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களே எங்களை அருமையாக நீர் வழி நடத்தி வந்தீர். எங்களுடைய தேவைகளா நீர் சந்தித்து வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நீர் காத்து வந்த தெய்வக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே சரீரம் பலவீனமா இருந்தாலும் கூட நீர் எங்களுக்கு கிருபை தந்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலையும் வரத்திலையும் நீர் எங்களை காத்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உம்முடைய ஆலயத்திலே நிற்கும்படியாக குடும்பமாக நீர் எங்களை அழைத்து வந்த தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, அந்த நன்றி சொல்ல 1000 வாட்டி நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவரே, அதற்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், எங்களை காத்து வருகிறேன், எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்து வருகிறேன். அதுக்காகவே உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபத்தை, இந்த ஆராதனையை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாட்டு நடத்துற சகோதரர் மேல உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிராயத்திலே அவரை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனசார ஆராதனை நடத்த அவரை தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து மனசார நாங்களும் சேர்ந்து அவரோடு பாட எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எண்ணத்தினால், சிந்தையினாலும், பார்வையினாலும், வார்த்தையினாலும் நாங்கள் செய்த பாவத்தை இரக்கத்தோடு மன்னித்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவம் தடையில்லாதபடிக்கு இரக்கத்தோடு மன்னித்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசை கருவி வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கொடுத்த நீ தாளந்துக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தாளந்தை உம்முடைய ஆலயத்திலே பயன்படுத்த அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்ற ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி படித்து கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு டீச்சர் மேல உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே அவர்களுக்கு படித்து கொடுக்க, ஆண்டவரே நீதான் தேவம் என்று படித்து கொடுக்க அவர்களுக்கும் பொறுமையும் மனத்தாழ்மையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு ஆராதனை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கொண்டாடுகின்ற பாஸ்டர் டேவிட் பொன்னுசாமிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர் கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தை எங்களுடைய காதுகளும் எண்ணங்களும், ஆண்டவரே, காதுகளும் எண்ணத்தையும் ஆண்டவரே நாங்கள் மந்தமாக்காதபடிக்கு, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாக, அது கேட்கிற மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்க்கை மாறப்படத்தக்கதாக எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே,
எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மற்றவர்கள் காணும் போது உண்மை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களோட வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மாறப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ தானோ நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களோடு இருந்து உண்மை போல மாற உடைய அடிச்சுவரை பின்பற்றி நடக்க தெய்வமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்னவண்ணமாக இரண்டாவது பாலை நாம் பாடுவோம். உமாலை நான் ஒரு சேனைக்குள் பாடினேன். வாசிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 20 வரை. நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 20 வரை மாறி மாறி வாசிப்போம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால்
அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியர் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்ட பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்ப போக கடவான். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்ட பண்ண வேண்டியதாகும். தோட்டத்தை நாட்டி அதை அனுபவிக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்தை செய்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ணி கொண்டியதாருக்கும் என்று சொல்ல வேண்டும். பின்னும் அதிபதிகள் தங்களுடனே பேசி, அவன் தன் சகோதரனுக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களோடு பேசி முடித்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க கடவார்கள். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூறப்பட்டார். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கற்றிருக்கிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவார்கள். அவர்கள் உன்னோடே சமாதானப்படாமல் உன்னோடே யுத்தம் பண்ணவர்களானால் நீ அதை முற்றிலே போடு. உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருவினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்புக் கொடுத்த உன் சத்துருக்களின் பொருளை அனுப்புவாயாக. இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களை இராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற எகிப்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்ற ஜனங்களின் பட்டணங்களில் சுவாசமுள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருள்களின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றிக்கப்பட்டிருக்கும் போது நீ கோடாரியை ஓங்கி அதில் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தரத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெள்ளியின் வெளிச்சங்கள் மனுஷனுடைய ஜீவனது காணவைகள். 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். சீக்கிரம்
வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை நாம் பாடுகிறோம். செலுத்துவோம். சோஸ்திர பாடலை பாடுவோம். Bye.
இதனால் ஆண்டவரே எங்களுக்காக தயவுக்காகவும் கோடான கொடி நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த கால வேலையில் கூட எங்களை உண்டாய் கூட்டி சேர்த்த தெய்வக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஒரு சிறு காணிக்கை எடுத்துவதற்கும் இந்த ஆண்டவரை கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் சபை தலைவர்கள் நாங்கள் எடுத்து பயன்படுத்த ஒரு சமான குறிச்சிருக்கிறோம். இயேசுவின் நாற்பத்தி ஜீவனால் நடப்பிதாவே. நாம் போதக ஜபத்துக்கு கண் செல்வது என்பதாக நாம் யாவரும் மேலும் இன்று வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிற ஒரு பாலை ஜபசிக்கையோடு நாம் பாடுவோம். Yeah.
ஜெபம் செய்வோம். முடியாததை முடிய செய்கின்ற எங்களுடைய பரலோக பிதாவே, எல்லா காரியங்களையும் உம்முடைய சித்த பிரகாரமாய் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் இதுகாரம் வரை செய்து முடித்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் எல்லாம் உம்முடைய சித்த பிரகாரம் இருக்கிறதோ அதை நீ வாக்குத்தத்த பிரகாரமாய் செய்து முடித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொள்கிறோம். பல நேரத்தில் பல ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள், பாவ மன்னிப்புக்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினால, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை நீர் கழுவி எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி பரலோக வாழ்க்கைக்கு நீர் எங்களை ஆயத்தம் பண்ணி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீ நல்லவர், நீ வல்ல தேவன், நீர் கிருபை நிறைந்தவர். அப்படியாக ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக உடைய சமூகத்திலே நிற்கின்ற இந்த நேரத்தில் அதை நாங்கள் அதிகமாய் உணர்ந்து தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும்படி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, சபையினர் ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக நீர் காத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய காரியங்களில் நீர் இடைப்பட்டீர், எங்களுடைய வேலையை நீர் ஆசீர்வதித்தீர், எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு பதிலை கொடுத்தீர், பொறுமையை கொடுத்தீர், நிதானத்தை கொடுத்தீர், தயவு கொடுத்தீர், கிருபையை கொடுத்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த 6 நாட்கள் இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழும்படி எங்களுக்கு தேவையான எல்லா தயவையும் நீர் கொடுத்து இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒரு மனப்பட்டவர்களாக, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக உம்முடைய பிரசனத்திலே வந்து நிற்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் உணர்கின்றவர்களாக ஏறெடுத்து பார்க்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தர் இப்படியாக எங்களுக்கு செய்த தயவுகளை நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடந்த வாரத்தில் திருச்சபையிலே நடந்தேறிய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வியாழக்கிழமை நடந்தேறிய ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கூடி வந்து ஆண்டவரே, தேவைகளுக்காக சபையினர் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் மற்ற ஊழியங்களை செய்த போதகருக்கும் ஆண்டவரே தனி நபர்களுக்கும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது என்று நாங்கள் அதிகமாய் உணர்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்தார் ஆண்டவரே தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்காதபடி, நரக வாசலை எட்டாதபடி ஆண்டவரே, பரலோக வாழ்க்கைக்கு ஆண்டவரே அவர்கள் வர வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற எங்களுக்கு, மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கின்ற தேவ ஜனமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு வேண்டிய தொடர்ந்து கிருபையை நீர் பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டமான உலகத்திலே ஆண்டவரே, இந்த உலக காரியத்திலே அதிகமாய் ஆண்டவரே அவர்கள் நேரத்தை செலவு செய்யாதபடி கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே
வெளிச்சத்திலே ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருந்து இந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட, இந்த பாவத்தின் நிமித்தம் போராடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபை அதிகமாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீ தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடும் ஆண்டவரே, நீர் தைரியத்தை கொடும். இயேசு என்னோடு இருக்கிறார், என் இயேசு பரிசுத்தமானவர் என்று அந்த உணர்வு தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு இருக்க செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபை செய்யும். முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரீர பலவீனத்தினால நோயினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மருந்தின் மூலியமாக நீர் தொடர்ந்து சிகிச்சையின் மூலியமாக தொடர்ந்து ஆண்டவரே சரீரத்திலே நீர் சுகத்தை கொடுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். என்ன நடந்தாலும் எது நேரிட்டாலும் ஆண்டவரே தொடர்ந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவரே தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தனிமையில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு தொடர்ந்து உடைய கிருபை, உடைய வழி நடத்துதல், உடைய அரவணைப்பு தாய்களோடு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். டயாலிசிஸ்க்கு செல்லுகின்ற இந்த மகனுக்கு தொடர்ந்து உடைய கிருபை வழிநடத்துதல் அதிகமாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரிக்கு தொடர்ந்து நீர் கிருபை கொடுத்து பலன் கொடுத்து மீண்டுமாக பூர்ணமாய் நடக்கும்படி ஆண்டவரே சகோதரிக்கு வேண்டிய எல்லா தயவையும் நீர் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை எத்தனைக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி மர்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி மாலதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் தொடர்ந்து வளர, விசுவாசத்துல தொடர்ந்து முன் செல்ல இந்த பிள்ளைகளுக்கு நீர் அதிகமாய் கிருபை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமண நாளை அனிவர்சரி நினைவு கூறுகின்ற சகோதரர் சுரேஷ் ரெபேக்காவை செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரர் சுரேஷுக்கு தொடர்ந்து நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரை மீண்டுமாக வேலைக்கு செல்லும்படியான வழிகளை நீர் திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த குடும்பம் தொடர்ந்து திருச்சபையில செய்கின்ற ஊழியத்துக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சபையினருடைய தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாழ்க்கையில போராட்டத்தின் மத்தியில அவர்கள் கடந்து போற இந்த கரடு முரடான பயணத்தில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தகப்பனா இருந்து மேய்ப்பனா இருந்து தொடர்ந்து நீர் அவர்களை கரப்பிடித்து வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய கிருபை, உடைய வழி நடத்துதல் அதிகமாக இந்த பிள்ளைகளோடு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை போட்டு தாரும். வேலை செய்கின்றவர்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபை இன்னும் அதிகமாய் நீர் அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற இந்த யூத் கேம்ப்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்யப்பட பேர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உற்சாகத்துடன் கலந்து கொள்ள ஆண்டவரே இந்த முகாமிலே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஆலோசனையை அவர்கள் தயவாய் பெற்றுக் கொள்ள ஆண்டவரே கர்த்தரே நீ தொடர்ந்து பேசுகின்ற மகன் மேலே நீ தயவாய் இருந்து தேவனுடைய ஞானத்திலே தேவனுடைய அறிவிலே பரிசுத்தாவின் வழிநடத்துதலே இந்த மகனுக்கு தொடர்ந்து நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இடர சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கூலாய் நூசா இண்டா கமாஸ் பெத்லேம் சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். மக்களை தொடர்ந்து ஆண்டவரை விசுவாச பாதையிலே நீர் நடத்தும்படி ஏறெடுக்கின்ற எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஏறெடுக்கப்படுகின்ற ஊழியம் செய்கின்ற போதகர்மார்கள் தலைவர்மார்களுக்கு சபையினருக்கும் தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில உடைய கிருபை தொடர்ந்து எங்கள் மேல இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய வார்த்தை ஏந்தி வந்த தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரோடு நீர் இடைப்பட்டு உடைய வார்த்தையில் வேத பிரகாரமாய் சத்தியமாய் வெளிப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட அவருக்கு வேண்டிய எல்லா தயவையும் கிருபையையும் நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக
எங்களுடைய சகல குற்றம் குறைகள் தயவாய் எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுடைய காதுகள் செவி சாய்க்க நாங்கள் விடுதல் செய்வோம். சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், ஆசிரியர்மார்களையும் தொடர்ந்து நீ நடத்த நாங்கள் விடுதல் செய்வோம். பிள்ளைகளை அமைதிப்படுத்த நாங்கள் விடுதல் செய்வோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஜெபத்தை இயேசுவின் வல்ல நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். இன்றைக்கும் நம்முடைய மத்தியில பாஸ்டர் டேவிட் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவருக்கு சிறப்பு வரவேற்பு. நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அதுக்கு முன்பதாக வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர் டேவிட். பழைய ஏற்பாடு பக்கம் 564, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13 முதல் 25ஆம் வசனம் வரை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13 முதல் 25ஆம் வசனம் வரை. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான வினாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து கெத்கோவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சிந்தித்து பெறுவீர்கள் என்றான். சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளையும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களுக்கு தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலைத்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டங்களிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போதே, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களுக்காக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தின் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளையும் கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதிகளில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும்
தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளை கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த தேவ செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நீண்ட பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி. கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் வந்து நடந்தது. யூதாவின் ராஜா யெசோவப்பத் அவருடைய காலங்களில் இந்த காரியம் நடந்தது. இதில் என்ன நம்ம வந்து கவனிக்க போகிறோம்னா, நமக்கும் இதுக்கும் இந்த காலங்களில் என்ன சம்பந்தம், எந்த மாதிரியான ஒரு பெட்டர் ஒரு போர்க்களத்தில் நம்மளுடைய வாழ்க்கை இந்த காலங்களில் போய் கொண்டிருக்கு, அதை பற்றி நம்ம சற்று யோசிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நம்ம அணுகிறதுக்கு முன்பாக என்னன்னாக்கா, இதை நீங்கள் 1லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். வீட்டில் போய் வாசிங்கன்னா அது கொஞ்சம் we will walk through, அதில் நடந்து கொஞ்சம் போகலாம். நம்ம அதை பார்த்தோம்னாக்கா அந்த பின்னணி நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக விளங்கும். சரி, 1வது வசனம் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, 3 தேசங்கள், ஓகே, இஸ்ரவேலுக்கு எதிராக, இந்த யூதா கோத்திரத்துக்கு எதிராக 3 தேசங்கள் வருது. அது வந்து ஒருத்தர், ஒரு மனுஷன் ஓடி வந்து ராஜா சொல்கிறார், இந்த மாதிரி 3 தேசமும் நமக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக வருது. அங்கே இந்த ராஜாவை பாருங்க, அவர் செய்த முதல் காரியம் பாருங்க, 3வது வசனத்தில் பயப்படுறாரு. நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கு, ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆரம்ப காலத்தில் பாருங்க, ஒரு செய்தி அப்படி கேள்விப்பட்டுட்டோம்னாக்கா அப்படியே பரபரப்பாக தான் இருக்கும். நம்ம இந்த பயங்கிறது பாருங்க, அது சரியா நம்ம நிதானிச்சோம்னா அதை நம்ம மேற்கொண்டுருவோம், போராட மாட்டோம். ஓகே, இந்த பயம் என்னைக்கு இந்த பயத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோமோ we will punish ourselves. நம்மளே நம்ம வந்து தண்டனை கொடுத்து கொள்வோம். ஓகே, பயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, ஐயோ அப்படின்னு நம்ம பயந்தோம்னாக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு அன்னைக்கு நம்ம தோத்து போயிட்டோம்னு அர்த்தம். ஓகே, நமக்கு நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து கொள்வோம், நம்ம தோல்விக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, பயம் எல்லா மனுஷருக்கும் உள்ளது. அது எப்படி இந்த ராஜா வந்து மேற்கொள்றாரு? முதல்ல தேவனை தேடுறாரு. கவனிங்க, கூட பாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம். தேவனை அவர் வந்து தேடுறாரு 3வது வசனத்தில். அப்புறம் தேசம் முழுதும் ஃபாஸ்டிங். ஓகே, என்ன அவர் ஃபாஸ்டிங் பேசுகிறாரு? இப்போ நம்ம வந்து உபவாசம் எடுக்கணுமா? தேசம் முழுதும் ப்ரோக்ளைம் ஃபாஸ்டிங். ஏன்னாக்கா அவங்க வந்து தாழ்த்துறாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் அவங்க தாழ்த்துறாங்க. திஸ் இஸ் த அவுட்வர்ட் டீட்ஸ், வெளிப்புறமான காரியம். நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் ஏதாச்சும் செய்வீங்க அப்படின்னு அது உள்ளான விசுவாசம். ஆனால் வெளிப்புறமாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தஞ்சம். அந்த அந்த ஆக்ஷனில் பாருங்கள், ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் அந்த தேசமே உபவாசம் எடுக்கிறாங்க. 2வது ராஜாவுக்கு கீழ்படுகிறாங்க பாருங்க, they obey the king. இது கட்டாயத்தில் கீழ்படுகிறது இல்லை. சர்ச்சில் கூட பாருங்க, கட்டாயத்தினால கீழ்படிய வச்சு எதையும் செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது. குடும்பத்திலையும் பாருங்க, கட்டாயப்படுத்தி கீழ்படுத்தி அது ஒன்று கொஞ்ச நாள் தான் அது வந்து நினைக்கும். இங்கே எல்லாரும் வந்து உபவாசம் எடுக்கிறாங்க. அப்புறம் 4 வாசிங்க, 4வது வசனம் 24. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடக் கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை எல்லாம் அதுதான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நம்ம வீட்டில் ஒரு தேவை, வீட்டில் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு போராட்டம், சர்ச்சில் ஒரு போராட்டம், வேலை இடத்துல போராட்டம், நமக்குள்ளார we have battle inside. நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்கு ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கு, ஒரு பெட்டல் இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து எதிர்நோக்க போகிறோம்?
அப்புறம் 5வது வசனத்துல காங்கிரிகேஷன் எல்லாம் கூடி வராங்க. 6வது வசனத்துல இருந்து என்ன நீங்க பார்ப்பீங்கன்னா, அவருடைய ஜெபம், ராஜாவுடைய ஜெபம் நினைவு கூறுறாரு. கர்த்தர் என்ன செய்தாரு, இதுக்கு முன்பாக என்ன வந்து செய்தாருங்கிறத நினைவு கூறுறாரு. அதை நீங்க வாசிங்க, நீங்க அதை வந்து வாசிங்க. அப்புறம் 12, ஓகே, நம்ம இன்னைக்குள்ள செய்திக்கு போறதுக்கு முன்பாக இது வந்து பின்னணியா நமக்கு அமையும். 12 வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த எந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒண்ணு, ஓகே, அவங்களோட உண்மையான நிலைமையை வந்து கடவுள்கிட்ட சொல்றாங்க, பலன் இல்லை. அடுத்தது அதே வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பலன் இல்லை, பலமும் இல்லை, நாங்க என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து நின்று இருக்கோம். ஒரு பலன் இல்லை, அதை மேற்கொள்ள பலன் இல்லாம என்ன செய்யணும்னு தெரியாம நம்ம வந்து நின்று இருக்கோம். ஓகே, அடுத்ததுமா, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பாருங்க, எங்கள் கண்கள் உண்மை தான் நோக்கி இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கு இருக்கிற போராட்டத்துல, ரைட், முதலாவது பாருங்க, நம்ம கிட்ட நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு பொறுமை இல்லை, என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய கண்கள், நம்ம இருதயம் அவரை நோக்கி இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், இன்னைக்கு கூட நாங்க உங்க கூட நின்று நான் என்னைய பின்னோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பரபரப்பு, ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா, ஐயோ என்னமோ எல்லாம் நம்ம கையில இருக்கிற மாதிரி, இதை செய் அதை செய், இங்க போ அங்க போ, நிறைய பேர் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இப்ப இந்த பகுதியெல்லாம் பார்த்தவொடனே ரொம்ப கவனமா, பயத்தோடு, பக்தியோடு அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுது. என்ன பரபரப்பு, ஓய் அவன் அப்படி பேச, இப்படி செய் அப்படி செய். We have nothing with us. ஒரு நன்மையும் இல்லாதவர்கள் நம்ம. நம்மளை தர மட்டும் நம்ம வந்து தாழ்த்தி, ஆண்டவரே நான் வந்து ஒரு ஹீரோ இல்லை, நான் வந்து ஒரு ஜீரோ, நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, உங்க கரத்தை நோக்கி பார்க்குறேன், எங்க கண்கள் உங்க மேல தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரகசியம். இதுதான் ரகசியம். இது போதும் நமக்கு. இந்த வசனத்தை வீட்டுக்கு போய் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஒரு வாரம் துருசா வாசிச்சோம்னா, I tell you, God is going to do miracle in our Christian life, in our faith. கடவுள் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய போறார். இன்னைக்குள்ள காரியத்துக்கு போவோம். விக்டரி த்ரூ வர்ஷிப், இந்த ஆராதனையின் மூலமா நமக்கு ஜெயம். 13 வாசிங்க. 13 வாசிட்டீங்களா? 13 வாசி. இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு போகலாம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். என்ன பார்க்கிறோம்? ஒரு காரியம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, ஒரு போராட்டம், ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம்னா, எல்லாரும் இங்க பாருங்க, குழந்தைகள் stood before the Lord with their little one, குழந்தைகள், அவங்களோட பெண்ஜாதிகள் and their children, பெரியவங்க, சின்னவங்க, சின்ன குழந்தைகள் கூட்டிட்டு வாங்க. ஓகே, கூட்டிக்கிட்டு வந்து தேவனோட சமூகத்துல நம்ம வந்து நிக்கணும். ஒரு தேவைக்காக ஜெபம் பண்றோம். இன்னைக்கு தீராமுக்கு அப்கோர்ஸ் கடவுள் வந்து ஒரு ஆலயத்தை வந்து கொடுக்கிறாரு. அவரை நியமிச்சிட்டாரு. என்ன நமக்கு தெரியல எங்க அந்த ஆலயம் இருக்கு, எந்த இடம், ஓகே, எந்த இடம்னு தெரியல, எப்படி அதை மேற்கொள்றது, நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, கேரண்டோ இந்த அதுதான். ஆனா he already decided. நம்ம வேலை, லார்ட் வியான்ட்டு எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. குடும்பமாக சிறியோர் பெரியோர்கள் வந்து கூடி நம்ம வந்து ஜெபிக்கணும். அதை தான் இன்னைக்கு வந்து கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஓகே, அதை நம்ம வந்து விசுவாசத்தோடு செய்யும் பொழுது தேவன் அற்புதமாக அதிசயமாக அந்த சபையை, அவர் நியமித்த சபையை நியமித்த இடத்துல நியமித்த காலங்கள்ல உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஓகே, இந்த காரியத்துக்கு வரும். 14 இந்த ராஜாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இருக்காரு. 14 என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, இந்த தீர்க்கதரிசி, இவர் பேர் கொண்ட
2-3 இடத்துல வேற வேற தீர்க்கதரிசியை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த தீர்க்கதரிசி இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக தீர்க்கதரிசி அவர் வந்து எழுப்பி தீர்க்கதரிசி மூலியமாக அவர் வந்து பேசுவதை நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொந்த பாஸ்டர்ஸ் நம்ம சொந்த பாஸ்டர்ஸ் எதையாச்சும் சொன்னாக்கா நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். இல்ல நம்ம ஓப்பனா பேசலாம். நான் உங்க இடத்துல உட்காந்துருந்தேன், புண்ணால உட்காந்துருந்தேன், ஓகே, அங்க உட்காந்துட்டு ஏண்டா இருந்தாலும் அறுக்கிறான். சில பாஸ்டர்ஸை நான் வந்து அப்பயே லேபிள் பண்ணி வச்சிருக்கேன், எந்த இருந்தாலும் இப்படி அறுக்கிறாரோ. மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நான் த்ரூஸா போனேன். டைம் இருக்கும்போதெல்லாம் அது ஒரு ஒரு கிளப் மாதிரி நினைச்சா போறது, அந்த மாதிரி போய் கொண்டு இருந்த காலங்களில் இங்க வந்த உடனே எந்த இருந்தாலும் இப்படியா இருக்கிறான், எப்பதான் விடுவான். ஆனா பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பெரிய 3 நாடு இவங்களோட யுத்தத்துக்கு வருது. கர்த்தர் வந்து ராஜா கிட்ட பேசல. ராஜா கிட்ட பேசல. அந்த ராஜா கிட்ட நேரம் அவர் வந்து வெளிப்பட்டு சொல்லியிருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அண்ட் ஒன் டைம் ஆஃப், இதுக்கப்புறம் இவரை பார்க்க முடியாது. ஒருவர் உங்களை கொண்டு என்ன கொண்டு யாரை கொண்டு வந்தாலும் God will speak. சர்ச்சில் நம்ம இந்த மாதிரி ஒருமனப்பட்டு ஒற்றுமையா நம்ம வந்து ஜெபிக்கும் போது நம்மளை நம்ம வந்து காலி பண்ணி நம்மளை நம்ம வந்து ஜீரோ ஆக்கி, ஓகே, இட்ஸ் நாட் மீ, நம்மளை வந்து ஜீரோ ஆக்கி சிறு பிள்ளைங்க பெரிய ஆளுங்க the man, the wife, எல்லாரும் வந்து நீங்க ஒற்றுமையா நம்ம ஒற்றுமையா ஜெபிக்கும் பொழுது நம்ம மத்தியில கடவுள் வந்து தீர்க்கதரிசியை எழுப்புவாரு. சபையில எல்லா சபையிலும் இருக்க வேண்டிய முக்கியமான அந்த 5 ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷ ஊழியர் செய்கிறவங்க, அப்புறம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம மத்தியில், ஓகே, பாஸ்டர் மூலியமா, எல்டர்ஸ் மூலியமா, லீடர்ஸ் மூலியமா கடவுள் காரியங்களை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை ஆவியில் நிதானிக்கிறவங்களா இருக்கணும். இல்லை, நான் சொன்ன மாதிரி என்ன எப்படா விடுவான் தான், ஏன் தான் அறுக்கிறாங்க தவறு. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றப்போம். ஓகே, உங்க முன்னால இன்னைக்கு ஒருத்தர் கடவுள் வந்து நியமிச்சிருக்காருன்னா, he is the prophet, he is the pastor, he is the evangelist. அவர் உங்களுடைய போதகர், அவர் உங்களுடைய டீச்சர்ஸ். அவர் கொண்டு இந்த 5 ஆஃபீஸில் he will work and reveal things to you and me. உங்களுக்கு எனக்கும் காரியங்கள் வெளிப்படுத்துவார். ஓகே, அவர் அந்த நிலைமையில வைத்து உங்கள் சொந்த போதகரை, நீங்கள் உங்கள் சொந்த ஊழியக்காரர்களை அந்த நிலையில வைத்து பார்க்கும்போது தான் காரியங்களை வந்து கடவுள் வெளிப்படுத்துவார். இந்த ஆவியில ஒற்றுமையை கொடுத்து ஒரே ஆவியில நம்ம இணைந்து அவரை பார்க்கும் பொழுது நமக்கு விடுதலை, நம்ம சபையில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு விடுதலை, நமக்கு வெற்றி அவர் வந்து கொடுப்பார். சரி, 14 வந்து பார்க்கணும். 15 வாசிங்க. 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், ஒன்னாவது பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? எவ்வளவு பேர் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை உலகத்துல வந்தாலும், நீங்க சர்ச்ல நிறைய பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வேற இடத்துல எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இப்ப நிறைய எதிர்ப்பு நம்ம பிள்ளைல இருக்கு. நம்ம யாரெல்லாம் எதிர்க்கிறோமோ நமக்கு தெரியல, யாரெல்லாம் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோமோ நமக்கு தெரியல. இன்னைக்கு இல்லை, அது நினைவுக்கு வராது. மற்றவங்க எதிர்க்கிறது தான் நமக்கு பெரிய இதா இருக்கும். நம்ம யாரை எதிர்க்கிறோம்? இன்னைக்கு யாரை நமக்கு வந்து பிடிக்கல, ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு சற்று யோசிக்கணும். யோசிச்சு நம்ம ஜெபிச்சு தேவனுடைய பலத்தை பெற்று அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். ஓகே, 15
15 என்னன்னாக்கா பாருங்க, முக்கியமான ஒரு காரியம். இல்ல 14, 15 வாசிச்சீங்களா? 15 இந்த யுத்தம் தேவனுடையது இருக்கா? அது வாசிங்க, அந்த பகுதி மட்டும் காட்டி வாசிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஓகே, எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, எந்த யுத்தமா இருந்தாலும் அது முதலாவது நமக்குள்ளார இருக்கின்ற யுத்தத்தை நம்ம மேற்கொண்டோம்னா, வெளியில இருந்து வருகின்ற எந்த யுத்தமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு புரட்டே இல்லை, அது ஒரு பிரச்சனையாவே நமக்கு இருக்காது. இங்க என்னன்னா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றாரு? யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபைட் தி வார்ன்றாரு. நீங்க இந்த யுத்தத்துல நீங்க போரிட போவது இல்லை. இவ்வளவு ஆறுதலான வார்த்தை. ஒரு ராஜாவை கொண்டு இல்லை, ஆசாரியனை கொண்டு இல்லை, தீர்க்கதரிசிய. அப்ப இந்த ஒரு காரியத்துக்கு தான் அவர் இருக்காரு. இதுக்கப்புறம் இவர் பார்க்க முடியாது. அவரோட பெயரு சிமிலர் நேம் இருக்கான்னு அப்ப அவரை எழுப்பி எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. போராடுகின்ற அந்த நேரம், பயந்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரம், யுத்தம் உங்களுடையதில்லை, என்னுடையதில்லை, அது தேவனுடையது. இன்னைக்கு இதை நம்ம நல்லா யோசிச்சோம்னா, இவ்வளோ காலம் நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனை வயதாகி எந்த யுத்தத்தை நம்ம போரிட்டு ஜெயிச்சிருக்கோம்? எந்த பிரச்சனையை போரிட்டு ஜெயிச்சிருக்கோம்? பிரச்சனையை நம்ம பெருசாக்கிடுவோம். நம்ம யுத்த காலத்துல இறங்கணும்னா நீயா நானா பார்த்துனோம்னா இல்லையா? என்னை பத்தியா பேசினேன், என் குடும்பத்தை பத்தியா பேசினேன், நீயா நானா நான் பார்த்துறேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நேரத்துல அவனை ஏதாச்சும் செய்யலாண்டவரு. இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அவன் தொலைஞ்சி போயிடணும், ஒழிஞ்சி போயிடணும். ஏன்னா அவன் என்ன எதிர்த்துட்டானா? யாரு என்ன எதிர்த்துட்டான்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நமக்குள்ளார இருக்கின்ற இந்த பெட்டர்ல இந்த போராட்டத்தை நம்ம மீட் கொண்டோம்னா, வெளியிலேருந்து வர போராட்டம் இஸ் நத்திங். காட் கோயிங் டு ஃபைட் ஃபார் அஸ். நம்மளுடைய ஆண்டவரே நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஸோ அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, த பெட்டர் இஸ் நாட் யோர்ஸ். நம்மளோட பெட்டர் இல்லை அது. நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன் நம்ம ஜெபம் பாருங்க, சில நேரம் பிரச்சனை குறிச்சே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெப குறிப்பு எழுதுனா எல்லாம் பிரச்சனை குறித்து தான். டோன்ட் ஹேவ் டு லீவ் இட் டு காட். நம்ம கையில் சுமந்து, நம்ம தோளில் சுமந்து கொண்டு இருக்கிற அந்த பாரத்தை எடுத்து தேவனோட கையில் கொடுத்து, லார்ட் எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, எனக்கு வர்றதெல்லாம் கோபம் தான், எனக்கு வர்றதெல்லாம் கோபம், விரோதம், ஆத்திரம், வேற ஒன்றுமே எனக்கு வர மாட்டேங்குது. சரி, இன்னிலேருந்து ஐ வில் ஸ்டாப் த பெட்டர். நான் பெட்டர் பண்ண போகிறதில்லை. நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யறேன்னு சொல்லிட்டீங்க. அந்த பிறகு நீங்கள் இத்தனை வருஷமா செஞ்சு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். நம்ம பிரச்சனையை, எத்தனை பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், எத்தனை பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். நமக்கு வந்த பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, எத்தனை பிரச்சனையை தீர்த்தோம். நம்மளோட பிரச்சனை, அடுத்தவங்க பிரச்சனையை விட்டுருங்க. நம்ம சொந்த பிரச்சனையை, எத்தனை பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சிருக்கோம். இல்லைங்க, அதை இன்னும் பெருசாக தான் ஆக்கி விட்டுருக்கோம். ஸோ காட் இஸ் கோயிங் டு ஃபைட் அவர் பெட்டர். இன்னையிலிருந்து அதை தான் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். சரியா? பிரச்சனை வருதா? லார்ட் நான் ஒன்றும் இல்லை, ஓகே, நான் காலியான மனுஷன், என்ன செய்யணும்னு தெரியல, உங்க கருத்தை நோக்கி பார்க்குறேன். நீங்க எனக்காக யுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, உங்க கையில என்னோட யுத்தத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ ஜீவியம் இன்னும் சந்தோஷமா, we can be very happy, சந்தோஷமா வாழ முடியும். ரொம்ப சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். சந்தோஷமா நம்மளை எதிர்க்கிறவங்களுக்காக ஜெபிச்சு, இன்னும் ஊக்கமா அவங்களுக்காக ஜெபிச்சு, கடவுள் கையில நம்ம அதை விட போகணும். 17 வாசிங்க போலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், பொறுமையா நின்று, தரித்திருந்து பொறுமையா நின்று, வெயிட் ஃபார் தி காட். தாழ்மையோடு, விசுவாசத்தோடு, தேவனுக்கு பொறுமையோடு வெயிட் ஃபார் தி லார்ட். அந்த வெற்றியை கடவுள் நம்ம கண்களை காண செய்வார். வேற ஒன்னத்தையும் நம்ம ஒன்னத்தையும் செய்ய வேண்டாம்.
சரியா? பொறுமை இருக்கா நமக்கு? பொறுமையோடு தேவனுக்கு காத்திருந்து, தாழ்மையோடு காத்திருந்து நம்ம இருந்தால் போதும். அந்த 3 காரியத்தை நம்ம வந்து செய்யணும், விசுவாசத்தோட செய்யணும். 18 வாசிங்க. 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். அதான் தாழ்மையா சொன்னேன். தாழ்மையா we must submit to God. தரை மட்டும் ராஜா விழுகிறாரு. சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கர்த்தரை பணிந்து கொள்ள எல்லாரும். அதான் சர்ச்சில் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சர்ச்சில் ட்ரெண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? குரூப்பிங், நிறைய குரூப்பிங், கோ அகெயின்ஸ்ட் த லீடர்ஷிப். இங்கே எல்லாரும் அவரோடு சேர்ந்து தாழ விழுகிறாங்க. ஒரே மனசா. ரைட்? அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, எல்லாரும் தலைவரோட பேச்சை, பாஸ்டருடைய பேச்சை, லீடர்ஸோட பேச்சை கேட்டு அவங்களோடு தாழ விழுந்து தேவனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஜெயத்தை அவர் வந்து கொடுக்கிறார். 19 வாசிங்க. கோகாத்தியரின் புத்திரரிடம் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 3 தேசம் வந்துகிட்டு இருக்காங்களுக்கு எதிராக வந்து எல்லாம் வெட்டி போட்டு போறானுங்க. உசுறு போக போது, நாடு இழந்து போக போது, இருக்கின்ற எல்லா சம்பத்தை அவங்க எடுத்துட்டு போறாங்க. மனுஷன் மூலம் அப்படித்தான் யோசிக்கும். மனுஷன் மூலம் அப்படித்தான் யோசிக்கும்ல. ஒரு தேசத்தையே எதிர்க்கிறது கஷ்டம். இந்த 3 தேசம் ஒன்னா கொலாபரேட் பண்ணி, இப்போ இஸ்ரேலில் நடக்கிற மாதிரி கொலாபரேட் பண்ணி வராங்க. எப்படி இவங்களை எதிர்க்கிறது அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து யோசிக்க தொடங்கும். இந்த லேவியர்கள் என்ன சொன்னாங்க? பிரேஸ், உறக்க குரலோட என்ன செஞ்சாங்களா? கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னைக்கு வர்ஷிப் நம்ம வந்துட்டோம்னா ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். வர்ஷிப் வந்து இன்னைக்கு என்னதாயிடுச்சு? கான்சர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கான்சர்ட் காலையில் எல்லாம் போறாங்க கான்சர்ட். நான் புல்பீட்டில் இருந்து சொல்றேன், பயபக்தியோட நான் வந்து சொல்றேன், வர்ஷிப் இஸ் நாட் கான்சர்ட். நம்ம அதுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம ரொம்ப அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்க என்ன பார்க்கணும்? தாழ விழுந்தாங்க, கம்பீரமாய் துதித்தாங்க. ஆண்டவரை கம்பீரமாய் துதித்தாங்க. ரைட்? நம்மளோட ஹியூமிலிட்டி, நம்ம தாழ்த்தி, நாங்க இல்ல, நாங்க வெறுமை அப்படின்னு தாழ்த்தி கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் கான்செப்ட் பேசிஸ்ல போயிடுது. நிறைய பேர் ஆயிரமா வாழ்க்கை பிள்ளைங்க போறாங்க. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் தெம். ஒரு கான்செப்ட் போய் அவங்க பார்த்துட்டு வராங்க. உங்க பிரசன்னத்தை அவங்க வந்து காணணும். ஆண்டவரே ஜெபிப்போம். அதுக்கு தான் ஓடுறாங்களே. அங்க ஆவி நிரம்புதுன்னு சொல்றாங்க, ஆவி அப்படியே இறங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இருதயத்துல இருக்கிறதுலாம் விரோதமும் அவன் தொலைஞ்சு போன என்னை எடுத்துட்டான். அவன் என்னை பத்தி பேச, என் பிள்ளைய பத்தி பேசினான். அவன் பிள்ளை ஒழுங்கா இல்ல. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் அந்த போய் அப்படி குதிக்க எனக்கு தெரியல. ஓகே, அதை விட்டுருவோம். ஆனா இங்க என்னன்னா கம்பீரமாய் துதித்தார்கள். 20 வாங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். அதிகாலமே எழுந்திருச்சு தெக்கோவா வனாந்தரத்துக்கு போக அதிகாலம். இன்னைக்கு சர்ச்சுக்கு எழும்புறது, ஐயோ எப்ப சர்ச்சுக்கு கிளம்புறது இருக்க, அது ஒரு பெரிய போர்க்களமா இருக்கு வீட்டுல. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. பிள்ளைங்க சின்னதா இருந்துச்சு. பிள்ளைங்க வளர்ந்துருச்சுன்னா கண்ணாடி அவங்கள பிடிச்சிக்குது. நீ பெரியவங்களுக்கு கண்ணாடி பிடிச்சிக்குது, அவங்க மேல தவறு இல்லை. கண்ணாடி அப்படியே கட்டி பிடிச்சிக்குது அவங்கள. அப்புறம் அறக்க பறக்க முடியாது. அது that's not the way. நம்மளோட worship எங்க ஆரம்பிக்கணும்? வீட்லயே ஆரம்பிக்கணும். இங்க வந்து பாடுறது வந்து worship அதுக்கு வரணும். அப்புறம்
வீட்டில் ஆரம்பிக்கணும். வர்ஷிப் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? போன வாரம் அதை ஆரம்பிச்சிருக்கணும். மண்டேலேருந்து வர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கணும். ப்ரைசிங் காட். போன வாரம் இதை செஞ்சீங்களே, நேற்று என்ன செஞ்சீங்கன்னு இன்னைக்கு ப்ரைஸ் பண்ணலாம். அவர் இல்லை நாளைக்கு என்ன செஞ்சாரு, நாளைக்கு ப்ரைஸ் பண்ணலாம். காலையிலேயே ஆரம்பிக்கணும்ல. அப்போ அந்த சிந்தையோடு நம்ம சபைக்குள்ளே வரும்போது நம்மளோட வர்ஷிப், அதான் இவங்க கம்பீரமாய் பாடினாங்கல்ல, அந்த மாதிரி மாறும் நம்மளோட வர்ஷிப் இல்லை. அது அப்படியே அதர செய்யும். இட் வில் ப்ளீஸ் காட். ஆண்டவர் நம்மளோட வர்ஷிப்ல அவர் வந்து ரொம்ப பிரியமா இருப்பார். ஏன்னா நம்மளோட உள்ளம் ஒரு வாரமா அதைத்தானே நம்ம நினைத்து கொண்டு இருக்கோம். அதைத்தான் அவரை தானே வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன பாருங்க, வர்ஷிப்னா சர்ச்சுக்கு வரணும், 4 பாட்டு பாடணும், எழுந்திருக்கணும், உட்காரணும். இப்போ 4 5 அதில் 4 5 அதில் வேற இப்போ மீட்டிங் போட்டு பேசுறதா இருக்கு. மீட்டிங் போட்டு பேசுறதா விடுங்க. அப்போ நம்ம இந்த சிந்தனையோட சர்ச்சுக்கு வந்தோம்னா, யூ டெல் மீ, நீங்க சொல்லுங்க என்கிட்ட எப்படி இருக்கும் அந்த ஆராதனை. ஃபயர் ஃபயர் ஃபயர், காட் வில் பி ப்ளீஸ். ஆனால் நம்ம காலையில் இங்கே அதிகாலையிலே எழுந்திருக்கிறாங்க. நம்ம காலையில் எழுந்திருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. சாட்டர்டே வெள்ளனா படுத்தோம்னா இந்த பிரச்சனைலாம் தீந்துடும். சாட்டர்டே வந்து ஜெபம் பண்ணி நம்ம கையில் இருக்கிற ஒரு அறிவாளி இருக்கார் நம்ம எல்லார் கையிலையும், மெத்த புத்திசாலி அவரை வந்து அடைச்சி போட்டு ஒரு மூலையில் போட்டு படுத்தோம்னா சண்டே பிரச்சனை இல்லை நமக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நம்புங்கள், கேளுங்கள், நம்புங்கள். வார்த்தையை கேளுங்க, நம்புங்க. அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்க. அதுதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. பாஸ்டருடைய அவர் மூலியமா தேவன் பேசுகின்ற வார்த்தையை கேட்டு கீழ்படிய ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரு, ஒரு இப்படி வந்து பேசினாரு. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வருது, நிறைய பிரசங்கங்கள் வருது. நீங்க கேளுங்க கேளாதுன்னு நான் சொல்லலை. நிதானிக்க நிதானிக்க என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்க நிதானிங்க. ஆனா நல்லா இருக்கு கேட்க, நல்லா ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு கடவுள் கொடுத்த தீர்க்கதரிசிய, பாஸ்டரை, டீச்சர், அவங்களுக்கு நீங்க வந்து கீழ்படிங்க, செவி சாயுங்க. என்ன சொல்றாரு, இவரை தான் கடவுள் வைத்தார், அவரை கொண்டு தான் அவர் வந்து சொல்ல போறாரு. அவருக்கு நீங்கள் வந்து கீழ்படிங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட, பெரிய மாறுதலை கடவுள் கொண்டு வர போறாரு. வேற ஒண்ணு பெரிய காரியத்தை கொடுக்க வேண்டாம். 1000 வள்ளி 2000 வள்ளி தசம்பாகம் காணிக்க கொடுக்க வேண்டாம். அதுக்கு கொடுக்காம இருந்துடாதீங்க. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒருத்தர் இப்படிதான் கத்திட்டு இருப்பாரு. சொல்லிட்டு நீங்க அது உங்களுக்கு தெரியும், அதை நம்ம பேசலாம். ஆனா அதிகமா கொடுக்கறதெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்ல. உங்களுடைய பாஸ்டருக்கு, தீர்க்கதரிசிக்கு, தலைவர்களுக்கு நீங்க செவி சாயுங்க. God will speak through the. என்கிட்ட பேச மாட்டாரு கடவுள்? கேளுங்க, கேள்வி கேளுங்க. கேட்க மாட்டீங்களா? சரி, இல்லை இந்த சர்ச் கார்பரேட், இது கார்பரேட் ஆராதனை. God has his man to speak. He selects his man to speak certain things. ஆண்டவர் அவர் நியமித்த இந்த ஊழியக்காரர்கள் மூலியமா சொல்லுவார். அதை கவனமாக கேட்கணும். யூடியூப்ல ரொம்ப கவனமாக கேட்குறோம் பாருங்க, எவ்வளோ கவனமாக கேட்குறோம். அதை விட உங்களோட தீர்க்கதரிசி, உங்களோட பாஸ்டரை, உங்களோட ஊழியக்காரரை நீங்க வந்து அவரு உங்களுக்கு சொல்றதை கவனமா கேட்கணும். சரி வாங்க, இங்க 18. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி அப்பதான் சித்தி பெறுவீங்கன்னா அப்பதான் you will be built up, you will be established. அந்த வார்த்தையில தான் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. அடுத்தது அந்த வார்த்தை வேதத்தோடு இருக்கணும், வேதத்தை ஒட்டி இருக்கணும். அவர் சொல்றது வேதத்தோடு ஒட்டி இருக்கணும். அடுத்தது பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்க, இப்ப அந்த மெயின் தீம் பாயிண்ட் வந்துட்டோம்.
இங்கே இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம முடிச்சிடலாம். தெரியல எவ்வளோ நேரம் பேசுவாங்க என்னன்னு. இது கொஞ்சம் நீண்ட பகுதியாகிடுச்சு. 3 தேசத்திலிருந்து போர் வீரர்கள் ஆயுதத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. குதிரை ஆயுதம் கற்பனையில் பண்ண நல்லா கற்பனை பண்ணுவோம். நம்ம கற்பனையில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்துட்டா என்னெல்லாம் கற்பனை பண்ணுறோம் இல்லை. நேற்று ஒரு குழந்தைய காணும்னு இந்த நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்களோட கூட்டாளியோட குழந்தை 16 வயசு நல்லா அழகான பொண்ணு காணும். எனக்கு ஒரு பயம் வரல, அது பதறுது. எனக்கு தெரியல, பயம் இருப்பார். ஃபோட்டோ 16 வயசு கூட்டாளி வீட்டுக்கு போயிருக்கோம். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ராத்திரி ப்ரே பண்ணிட்டு படுத்து நேற்று கிடச்சிருச்சான். இந்த நேற்று காணும். நம்ம பிள்ளை காணோம்னா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம். யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் கற்பனை பண்ணுவோம். எப்படி கற்பனை பண்ணுவோம்? பயங்கர ஐயோ, அதுலேயே பயந்து அப்படியே சோகமாக ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருவோம். இங்கே 3 தேசம், எத்தனை 1000 ஜனம் ஈட்டியோடு பட்டயத்தோடு கேடகத்தோடு குதிரையோடு என்னென்னலாம் இருந்துச்சு நின்றுட்டு இருக்காங்க முன்னுக்கு. ராஜா யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறாரு? ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக யார் அனுப்புறாரு? கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாடகரை நிறுத்துறாங்க. என்னங்க இது ஃபூலிஷா இருக்கு. அதான் பாருங்க, சில நேரம் ஹவ் காட் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல இல்லையா? இத்தனை திரளான சோல்ஜர்ஸ் மத்தியில பாடகரை வர்ஷிப்பரை நிறுத்தி வர்ஷிப்பரை அனுப்புறாரு. முதல்ல வர்ஷிப்பர் அனுப்புறாரு. இப்ப நம்ம எல்லாம் வர்ஷிப் பண்றோம் காட. சோ அந்த வர்ஷிப்ல அவ்வளவு வல்லமா இருக்கு. சரி, இப்போ சர்ச்சுக்கு வரவங்க என்ன போனா ஒரு ஆர்டர் இருக்கு, ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இருதயம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இவ்வளோ திரளான ஆமி மத்தியில முன்னுக்கு ஒரு ரோ வர்ஷிப் போறாங்க, வர்ஷிப்பர்ஸ் போறாங்க. இமேஜின், யோசிச்சு பாருங்க, கற்பனையில பாருங்க. நீங்க யூ ஆல் அதே முன்னுக்கு போய் நிற்கிறேங்க யுத்தத்துக்கு. அந்த விசுவாசம் இருக்கா நமக்கு? ராஜா சொல்றாரு, போய் வர்ஷிப்பர்ஸை நிறுத்துறாரு. அவங்க தேவனை துதிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. அதை கவனிங்க. யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சுருக்கமா 2 வார்த்தையில. இந்த இஸ்ரவேலோட ஆமி போல, போர் வீரர்கள் போல முன்னுக்கு யாரு போனது? வர்ஷிப்பர்ஸ். நீங்களும் நானும் வர்ஷிப்பர்ஸ் போய் அங்க நின்று கர்த்தரை துதிக்கிறாங்க. என்ன நடந்தது அடுத்தது? நீங்க சொல்லுங்க. அவருக்குள்ளேயே வெட்டிக்கிட்டாங்க. அவருக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. அவங்களுக்குள்ளாரையே God can do wonderful things. விரல அசைக்காமல குரலை மட்டும் உயர்த்தி பாடுறது. பட்டயத்தை உருவல ஊதுரா. இது என்னது? அதான் ஊதுவாங்க. ட்ரம்பட். ட்ரம்பட் ஊதுரா போவோம். ஒண்ணுமே கிடையாதுங்க. இவங்க துதிக்க தொடங்கினாங்க. அங்க அவங்களுக்குள்ளாரையே வெட்டிக்கிறாங்க. அவங்களோட எதிரி முன்னுக்கு இருக்காங்க. எதிரி போருக்கு வரல, எதிரி துதித்து கொண்டு இருக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட்டாக். இந்த துதியில் வர்ஷிப்ல இருக்கிற வல்லமை. இவ்வளோ நாள் நம்ம வரோம், முதல் பாட்டு எழுந்திருக்கணும், அப்புறம் உட்காரணும். என்கிட்ட ஒரு வேற சர்ச்சில் உள்ள 30 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், எங்கே போயிட்டு இருக்கீங்க? எழுந்திருக்க சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க, எழுந்திருக்க சொல்லுவாங்க, அப்புறம் அந்த நாட்காலையே உட்கார வச்சுருவாங்க. வேறு உண்மைங்க, நான் ஏன் போய் சொல்லுவேன்? நீங்கள் இங்கே வந்துடுங்க, 30 years ago நீங்கள் இங்கே வந்துடுங்க, நாங்கள் உங்களை படிக்க அனுப்புகிறோம், இதை செய்யணும். ஒரு சர்ச் இல்லை, அவரே எந்த இதில் சொன்னார் அது எனக்கு தெரியல. நான் சொன்ன வார்த்தை, நான் அவருக்கு கொடுத்த பார்த்து பெரிய ஆளுங்க. இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர். பரதேசியா வந்த காலங்களில எனக்காக அழுகையோடு ஜெபித்த ஜனங்களை விட்டு நான் வரமாட்டேன்ட்டு போனேன். அதுக்கப்புறமும் பரதேசியா இருந்தேன். கர்த்தர் கைவிடல.
இல்லையா? இருந்த அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பார்த்து காட் கைவிடலை. சரி, இங்கே சமாச்சாரத்துக்கு வரும் இல்லை, அந்த மாதிரி சொன்ன காலங்களும் உண்டு. ஆனால் அங்கே என்னன்னாக்கா, இந்த துதி ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். மனசார அவர் யார் என்பதை நம்ம வந்து மனசார உணர்ந்து அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய மகத்துவங்கள் என்ன, ஏன் அவரை வந்து முதலாவது துதிக்கணும், ஏன் அவரை வந்து ஆராதிக்கணும். துதிப்பதே அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கணும். ஆராதனை என்னன்னா, மனுஷன் அழகே உன்னை ஆராதிக்கிறேன்றான், காதலி ஆராதிக்கிறான், மோட்டர் பைக் ஆராதிக்கிறான், காடி ஆராதிக்கிறான், என்னென்னத்தையும் ஆராதிக்கிறான். We must worship God for what He is. அவர் யார் என்பதை நம்ம வந்து உணர்ந்து ஒரு விரலை அசைக்காமலே இந்த தேசத்துக்கு அவர் வந்து ஜெயத்தை கொடுக்க முடியும்னா உண்மையாக ஆராதிக்கிற நம்மளை நமக்காக அவர் என்னெல்லாம் செய்ய முடியும். He will go to any end. எந்த எல்லைக்கும் அவர் போய் உங்களையும் என்னையே ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். அடுத்த வசனத்துக்கு போங்க. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவங்களாலேயே பிரச்சனை, அவங்களுக்குள்ளாரையே ஒரு குழப்பத்தை ஆண்டவர் வந்து உருவாக்கி அவங்களே அவங்களை அழித்து கொண்டாங்க. உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக வருகின்ற எதிரிகளை, போராட்டங்களை, போர்களை கடவுள் இடத்துல கொடுத்தா காட் இஸ் அவர் வல்லமை உள்ளவராக இருக்காரு இதை செய்ய. இதை நம்ம விசுவாசிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போறோமா, எனக்கு யாரு கூடயும் யுத்தம் இல்லை ஆண்டவரே. I'm not going to put up a war with anybody. யாரு கூடயும் நான் இனிமேல் யுத்தம் போட போறது இல்லை. உங்க வசனத்தை கேட்டேன், நீங்க உங்க கையில கொடுக்குறேன், நீங்க வந்து யுத்தம் செய்வோம். அப்ப நமக்கு சேதம் இல்லைல்ல. பாருங்க, நம்ம யுத்தத்துல இறங்க வேண்டாத யுத்தத்துல இறங்கணுமா நமக்கு சேதம். யுத்தத்துல இறங்கலன்னா நமக்கு ஜெயம். என்ன, துதிக்கும் பொழுது நமக்கு ஜெயம். ரைட், துதிக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை அவர் வந்து கொடுக்க போறாரு. அவர் ஆராதிக்கும் போது அது ஜெயம். இப்ப நீங்களும் நானும் இத்தனை வருஷமா அவர் ஆராதித்து கொண்டு வந்தோம்ல, இன்னையில இருந்து நம்மளுடைய சிந்தை மாறணும். ஏன் நான் வந்து அவரை ஆராதிக்கிறேன், அவர் யாரு அப்படின்றத உண்மையா உணர்ந்து நம்மளுடைய ஆராதனை மாறணும். சனிக்கிழமையே இப்ப இன்னைக்கு போயிட்டோம், திங்கக்கிழமையில இருந்து ஆராதனை ஆரம்பிக்கணும். நமக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதனை ஆரம்பிக்கணும். இட்ஸ் பவர்ஃபுல் டூல்ஸ். அது ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். இந்த ஆராதனை, துதி ஆராதனை ஒரு வல்லமையான ஆயுதம். நீங்க எதுவும் வந்தீங்க, நான் பொம்பை வாசிக்கிறேன், இது வாசிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. இட்ஸ் பவர்ஃபுல். தேவன் அதில் பிரியப்படுறாரு. அடுத்து வாங்க திருசாக்கு முடிச்சிருக்கோம். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்கள் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். ஓகே, ஒருவருக்கு ஒருவர் அடிச்சு அழிந்து போனாங்க. அடுத்தது, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமா கூட்டத்திற்கிடையே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. சரிங்களா? ஒருத்தன் தப்பல. தேவன் நமக்காக யுத்தம் செய்தார்னா கிளீன் பண்ணிடுவார். He will make things right. ஒருத்தன் தப்பல அப்படின்றத பார்க்கிறோம். அப்புறம் வாங்க 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாமல் இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. சரி, புரிச்சலாம். இப்ப இவங்க துதித்து அவங்களுக்குள்ளாரையே வெட்டிக்கிட்டு மறித்து போனாங்க. அவங்க வந்து பார்க்கும் பொழுது ஒருத்தன் தப்பல, எல்லாம் பிரேதத்தை தான் பார்த்தாங்க. அங்க இருக்கின்ற பொருட்களை 3 நாளா ஆச்சுங்களாம் கொலை பண்ண. ஓகே, ஜெயத்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. Are we not going to do that? இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு உள்ளார இருக்கிற யுத்தத்தை முதல்ல போரிடணும். இன்சைட் அவர் ஹார்ட். அதை முதல்ல போரிட்டு இன்னைக்கு தூக்கி போட போறோம்.
இரண்டாவது, நமக்கு எதிராக வெளியிலேருந்து வர போகிற கடவுள் கையில் நம்ம கொடுக்க போகிறோம், துதிக்க போகிறோம். என்கிட்ட ஒரு வாலிபன் ரொம்ப மன கஷ்டமாக ஒரு காலத்தில் ரொம்ப இதாக என்னைய பேசினாரு. அப்புறம் ஃபோன் எடுத்தார், ரொம்ப மன கஷ்டமாக பேசினார். நான் சொன்னேன், ஐயா நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஒன்றாவது. ரெண்டாவது, யூ பிரேஸ் அண்ட் வர்ஷிப் காட்னு சொன்னேன். ஒரு கஷ்டம், ரொம்ப வேதனை. நீ யூ பிரேஸ் அண்ட் வர்ஷிப் காட். அவர் பேசாமல் ஃபோனை வச்சுருந்தேன்னாரு. என்னடா அவன் சொல்கிறான்னு நினச்சிருப்பாரு. நான் இப்படி பததளிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ வேதனையாக இருக்குது, இவ்வளோ கோபமாக இருக்குது. அப்புறம் என்ன போய் கடவுளுக்கு டைம் சொல்லிட்டு நீ பிரேஸ் அண்ட் வர்ஷிப் காட்னு சொல்கிறாரு. அதுதான் ரகசியம். வேற ஒன்றும் நம்ம கடவுள் செய்ய சொல்ல. அதுதான் ரகசியம். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த போலிகாப்னு பிரதர் ஜான் படிச்சிருப்பாரு பைபிள் கோர்ஸில். போலிகாப்னு ஒரு எல்டர் இருந்தார் செமர்னா சர்ச். கிறிஸ்துக்கு முன்பாக, கிறிஸ்துக்கு பின் எத்தனையோ வருஷம் மறந்துட்டேன், அந்த நிகழ்வு மட்டும் சொல்கிறேன். 80 வயசு அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. சீசர் ராஜாவை நீ தாழ வணங்கணும், இயேசுவை நீ மறுதளிக்கணும், இதான் அவங்க சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, இந்த 80 வருஷமா எனக்கு நல்லதையே செஞ்ச இயேசுவை எப்படி நான் மறுதளிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இத்தனை வருஷம் நன்மைகளை செய்த இந்த ஆண்டவரை பிரச்சனை வரும்போது எப்படி நம்ம அவர் மறந்துட்டு நம்ம சொந்த மூலையில போய் யுத்தத்தை கையில் எடுப்போம்? அப்ப அவரு இத்தனை வருஷம் எனக்கு நன்மை செய்த இந்த இயேசுவை, ஒரு தீமை கூட செய்யாத இந்த இயேசுவை எப்படி நான் மறுதளிப்பேன்? அப்போ அந்த போர் சேவகன் இழுத்துக்கிட்டு போகும்போது வீட்லயே சொல்றாங்க, இல்லை நீ ஐ டோன்ட் விஷ் யூ டு டை, நீ சரின்ட்டு அவரை தாழ விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னார். இது முடியாதுன்னா ரோட்டில் கூட்டிக்கிட்டு வரும்போதும் கூட்டி இழுத்துட்டு வராங்க சங்கிலி போட்டு, அப்பயும் சொல்றாராம் ஓடி போய் யாச்சும் கொடுத்துட்டோம், முடியவே முடியாதுன்னா. அவரை உயிரோட எரிக்கிறதுக்கு அந்த இதில் ஏற்றிட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க, சுத்திரம் விறகெல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் சொல்றாங்க நீ ஏற்றுக்கோ, முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. நெருப்பு வைக்கிறாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க, கட்டை சுற்றி அடுக்குவாங்க. இந்த ஸ்டேஷன் நடுவில் ஒரு தூணில் அவர் கட்டி வச்சுட்டாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க. அந்த நெருப்பு அவர் பட்சிக்கல. ஹீ வாஸ் வர்ஷிப்பிங் காட். அவர் துதிச்சு தேவனை வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நெருப்பு அவரை பட்சிக்கல. ஸோ வர்ஷிப், துதி, ஆராதனை அவ்வளோ வல்லமையான ஒரு ஆயுதம். எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும், சண்டே மாத்திரம் இல்லை, இங்கே மட்டும் துதிக்கிறது இல்லை, அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம். இந்த போலிக்காம அதுக்கப்புறம் அவர் நெருப்பு பத்த மாட்டேங்குதுன்னு ஈட்டி எடுத்து குத்தி சாவடிச்சாங்க. பவுல் ஜெயிலில் இருக்காரு, சீலாஸ் கூட என்ன செஞ்சாரு? இந்த எக்ஸா வெட்டி திருக்குன்னு அறுத்தாங்க. ஹி வாஸ் வர்ஷிப்பிங் காட். பவுல் சீலா இந்த இரும்பு கதவு சங்கிலி எல்லாம் தெரிச்சு கொடுத்துல. இன்னும் எவ்வளவோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் இதில் பைபிளில் இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்ய முடிகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்னெல்லாம் செய்வார்? ஆக இந்த துதி ஆராதனையை இந்த வாரத்திலிருந்து நம்ம ரொம்ப we are going to look at it very seriously. It's a weapon to help me. என் கடவுள் அதில் சந்தோஷப்படுறார். அதை நான் இன்னும் ஊக்கமாக முழு மனசோடு என்னுடைய துதியை கடவுளுக்கு செலுத்தணும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வசனத்துக்காக நன்றி. இத்தனை வருடமாய் எங்களோடு நடந்து வந்தீரே ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த துதி ஆராதனையின் மூலியமாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஜெயம் பெற்று தொடர்ந்து நீர் நியமித்த இந்த பாதையை, இந்த வாழ்க்கையை நாங்கள் கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுத நின்று இந்த இறுதி பாடி நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. பாடல்களுக்கு போதகர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிப்போம்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இனி என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.